கலங்கரை விளக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களின் பேராதரவிற்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஒரு அன்அப்ரூவ்டு லேண்ட் அல்லது லே அவுட், ஒரு அங்கீகாரமற்ற மனை மற்றும் மனை பிரிவுகளை எப்படி ரெகுலரைசேஷன் செய்வது, எந்த வெப்சைட்டில் போய் எப்படி யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்டுகளை அப்லோட் பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரியான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதே போன்று சில வீடியோக்களை நம்ம இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கோம். அதுக்கு முழு ஆதரவு தந்த மக்களுக்கு ரொம்ப நன்றி. கவர்மெண்ட் அப்பப்போ புது வெப்சைட்டுகளை அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கனால இந்த சில மாறுதல்களும் நடந்திருக்கு. அதனால் நம்ம இந்த புது வெப்சைட்டில் எப்படி இந்த அன்அப்ரூவ்டு லேண்ட் மற்றும் லே அவுட்டுகளை ரெகுலரேஷன் செய்வதற்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு குறள் இருக்குங்க, செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் துயருற்றது போன்று நகும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நிலத்தின் உரிமையாளர் அதை பராமரிக்காம அதை கவனிக்காம விட்டுட்டா அந்த நிலம் துன்பம் அடைந்தது போன்று மனம் வருந்து பின்பு நகும் அப்படின்றது இந்த குறளோட பொருள். நம்ம தலைப்புக்கும் இந்த குறளுக்கும் பொருத்தமா இருக்கிறதுனால இந்த குறளை சொன்னேன். ஆக்சுவலா திருவள்ளுவர் இந்த குறளை உழவுக்காக சொன்னது. ஒரு நிலத்தோட உரிமையாளர் அந்த நிலத்தை சரியா பராமரிக்கல, கவனிக்கல அப்படின்னா அந்த நிலம் அந்த உரிமையாளரை நினைச்சு மனம் வருந்தி நகும், அதாவது பார்த்து ஏனலமா சிரிக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. அந்த மாதிரி தாங்க இங்கே நிறைய பேர் நம்ம அந்த டாக்குமெண்ட், அதாவது நிலத்தை பராமரிக்கிறதுனா நிலத்துக்கு வேலி போட்டு அதை சமம் பண்ணி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி வச்சுக்கிறது இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதை நம்ம எப்படி சேகரித்து நம்ம பேருக்கு நம்ம மாற்றி வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதா இங்கே முக்கியமானதாக இருக்குது. அதாவது ஒரு நிலத்துக்கு அடையாளமானது பட்டா, அந்த பட்டாவை எப்படி நம்ம வாங்கணும், அதன் கூட இருக்க டாக்குமெண்ட்ஸ்களை நம்ம எப்படி செக் பண்ணிக்கணும், அந்த எஃப்எம்பி இதெல்லாம் எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே சில வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட் வாங்கினா போதும் அப்படின்ற எண்ணத்தில் அன்அப்ரூவ்டு பிளாட்டுன்னு தெரியாமலே வாங்கி போட்டுட்டு அந்த அன்அப்ரூவ்டு பிளாட்டை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த பிளாட்டுக்கு பட்டா வந்துருச்சு, சிட்டா வந்துருச்சு, அதெல்லாம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியுது. ஆனால் இருந்தாலும் அந்த பிளாட்டை எப்படி ரெகுலரைசேஷன் செய்வதுன்றது தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான குட் நியூஸ் தான் இது. டோன்ட் மிஸ் இட். அங்கீகாரமற்ற மனை மற்றும் மனை பிரிவுகளை வரன்முறை செய்து கொள்ள மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. டோன்ட் மிஸ் இட். அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் மற்றும் லே அவுட்டுகளை எப்படி ரெகுலரைசேஷன் செய்வதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரௌசரில் ஆன்லைன் பிபிஏ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லேண்டிங் ஆகிற பேஜ் தான் நம்மளுக்கான பேஜ். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம லேண்ட் ரெகுலரைசேஷன் செய்ய போகிறோம். இதில் குயிக் லிங்க்னு இருக்கும். அந்த குயிக் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ரெகுலரேஷன் ஆஃப் அன்அப்ரூவ்டு லேஅவுட்ஸ், ரெகுலரேஷன் ஆஃப் சிங்கிள் பிளாட் அன்அப்ரூவ்டு லேஅவுட். இதில் நம்ம பார்க்க போகிறது ரெகுலரேஷன் ஆஃப் சிங்கிள் பிளாட் அன்அப்ரூவ்டு லேஅவுட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூசர் நேம் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நியூ அப்ளிகேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம இதில் கிளிக் பண்ணிக்கணும். இந்த பேஜில் சொல்லியிருக்க மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். ஷாலுவேஷன், உங்களோட நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், அட்ரஸ். அட்ரஸ் உங்களோட பிளாட்டோட அட்ரஸ் இல்லை, நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், உங்களோட மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் உங்களோட ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கங்க. ஏன்னா இதோட ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மொபைல் நம்பர் ஆதார் நம்பரில் லிங்க் பண்ணியிருக்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கங்க. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பேஜில் உங்களோட லாகின் க்ரெடென்ஷியலை போட்டு லாகின் பண்ணிவிடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த அப்ரூவல் ப்ராசஸ் லிஸ்ட் இந்த பேஜில் நம்ம வந்தடைவோம். இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் சிங்கிள் பிளாட் ரெகுலரைசேஷன் பார்த்துட்டு இருக்கனால
இந்த அப்ரூவல் ப்ராசஸ் லிஸ்ட்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளாட் ரெகுலரைசேஷன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் கிரியேஷன் பேஜில் போய் நம்ம சேருவோம். இப்போ அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த பேஜில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு இருக்கும். அந்த கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம இப்போது அப்ளிகேஷன், அதாவது இந்த சிங்கிள் பிளாட் ரெகுலரைசேஷனுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கிரியேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸில் நம்ம என்னெல்லாம் ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகண்ட் டைப், இங்கே இண்டிவிஜுவலாக ஜாயிண்ட் வெஞ்சர்ஸா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அப்ளிகண்ட்டோட நேம் வந்து இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணணும். அண்ட் அப்ளிகண்ட்டோட நேம் வந்து தமிழில் மென்ஷன் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ் எழுதணும். அதாவது பிளாட் அட்ரஸ் இல்லை, உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை எழுதணும். இதில் பின்கோடு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி. இந்த மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டு கூட நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஏன்னா இது கடைசியில் வந்து ஆதார் வெரிஃபிகேஷனோட தான் முடியும். அதனால் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை இங்கே எழுதுங்க. அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, கம்யூனிகேஷனுக்காக உங்கள் மெயில் ஐடி, இதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சேவ் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற பட்டன் அழுத்தினதுக்கப்புறமா நம்மளுக்கு பிளாட் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நம்ம என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னாக்க, பிளாட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், பிளாட் அட்ரஸ். இங்கே வந்து நம்மளோட பிளாட் அட்ரஸை எழுதணும். அதுக்கப்புறம் பின்கோடு, லோக்கல் பாடி டைப்பு, ரூரல் பஞ்சாயத்தா, டவுனா அப்படின்றத வந்து நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் லோக்கல் பாடி ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எந்த பிளாக்கை சேர்ந்தது, அந்த லோக்கல் பாடி ஆஃபீஸ் வந்து எந்த பிளாக்கை சேர்ந்தது அப்படின்றத எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே தான் முக்கியமானதாக இருக்குது. இது வந்து சர்வே நம்பர், சர்வே டைப் ஃபஸ்ட்டு. அந்த சர்வே டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ரெவின்யூ டவுன் இருக்கும். இந்த வில்லேஜ் சைடில் இருந்தது அப்படின்னாக்க ரெவின்யூவில் கிளிக் பண்ணுங்கள். டவுன் அந்த மாதிரி டவுனில் இருந்தது அப்படின்னா டவுன்னு கிளிக் பண்ணுங்கள். சர்வே நம்பர் கேட்டகரி, ஓல்டு சர்வே நம்பரா நியூ சர்வே நம்பரா அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. லேண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இது வந்து ட்ரை லேண்டா வெட்லேண்டா அப்படின்றது மென்ஷன் பண்ணுங்க. நஞ்சை புஞ்சைன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ட்ரையா இல்லை வெட்லேண்டா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெகுலரைசேஷன் டைப் வந்து லே அவுட்டு. பிளாட் லைஸ் ஆன் அப்படின்னாக்க பிளாட் வந்து எங்கே இருக்குது, பிளைன்ஸில் இருக்கா இல்லை வந்து ஹில் ஏரியாவில் இருக்கா. இப்போ ஹில் ஏரியாவுக்கும் ரெகுலரேஷன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களோட ரெகுலரேஷன் பண்ணக்கூடிய அந்த பிளாட் வந்து எந்த ஏரியாவில் இருக்குது, பிளைன்ஸில் இருக்கா இல்லை ஹில்ஸில் இருக்கா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், நம்பர் ஆஃப் பிளாட்ஸ், எத்தனை பிளாட்ஸ்க்கு வந்து நம்ம ரெகுலரேஷன் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிளாட் எக்ஸ்டென்ஷன் டைப்பு, நம்மளோட பிளாட் வந்து டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குது, ஸ்கொயர் மீட்டர்லேயும் எழுதுங்க, ஸ்கொயர் ஃபீட்லேயும் எழுதுங்க. அதுக்கப்புறம் பிளாட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2010 2016க்கு முன்னாடி இருக்கணும். அதாவது 20 அக்டோபர் 2016க்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த எஸ்பிஎஃப் நம்பர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எஸ்பிஎஃப் நம்பர் அண்ட் எஸ்பிஎஃப் டேட்டுன்னு இருக்கும். இது வந்து ரெகுலரேஷன் பண்ணுறதுக்காக, இந்த ரெகுலரேஷன் ஆஃப் அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் அண்ட் லேஅவுட்டை நம்ம பண்ணுறதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக்கலி இந்த எஸ்பிஎஃப் நம்பரை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலான்னாக்க லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி ஆஃபீஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பர்டிகுலர் லொக்கேஷன் சொன்னீங்கன்னாக்க எஸ்பிஎஃப் நம்பர் கிடச்சிடும். அந்த எஸ்பிஎஃப் நம்பர் அண்ட் எஸ்பிஎஃப் டேட் போட்டுருங்க. டேட் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த எஸ்பிஎஃப் நம்பரை எதுக்கு அலர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த 2016 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து இந்த எஸ்பிஎஃப் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த எஸ்பிஎஃப் நம்பர் வாங்கி லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி ஆஃபீஸில் நம்மளுக்கு கிடைக்கும். அது வாங்கிக்கலாம். அண்ட் இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா
சேவ் பிளாட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு போவோம். ஸோ டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டு, என்னெல்லாம் டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டில் பார்த்தோன்னா லேஅவுட் டாக்குமெண்ட்ஸை நம்ம அதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த பிளாட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் அப்லோடுன்ற பட்டன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே உங்கள் இதில் வச்சு உங்களோட டெஸ்க்டாப்லேயோ உங்கள் லேப்டாப்லேயோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சூஸ் ஃபைல், எந்த ஃபைலில் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். லேஅவுட் டாக்குமெண்ட்ஸ், பிளாட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட், எஃப்எம்பி டாக்குமெண்ட்ஸ், ரோடு வித் ஸ்கெட்ச், அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து சேவ் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து டிக்ளரேஷன் பேஜுக்கு போகும். அந்த டிக்ளரேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ டிக்ளரேஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லாஸ்ட்டில் இருக்க எஸ்ன்னு டிக் பண்ணிவிட்டு அதை வந்து சேவ் டிக்ளரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன். இந்த சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு அந்த அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இசைன் பேஜுக்கு வந்து போகும். அந்த இசைன் பேஜில் லெட்டர் டைப்பு, இசைன் ஸ்டேட்டஸு, லெட்டர் ப்ரீவியூ இருக்கும். லெட்டர் ப்ரீவியூவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ப்ரீவியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இசைன் கிளிக் பண்ணுங்கள். இந்த இசைன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இது வந்து ஆதாரோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அந்த ஆதாரோட வெப்சைட்டுக்கு உள்ளே போனோன்னே உங்களோட இதில் 3 இருக்கும். ஆதார் நம்பர், விர்ச்சுவல் ஐடி, யூடிஐ டோக்கன். இதில் ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். ஆதார் ஓடிபி போடுங்க. கெட் ஓடிபி போட்டிங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே போட்டுட்டு இந்த டிக்ளரேஷனில் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இது வந்து பேமெண்ட்டுக்கு போயிடும். ஸோ பிளாட் டீட்டெயில்ஸ்க்கு போகும். பிளாட் டீட்டெயில்ஸில் போச்சுனாக்கா மேக் அ பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து 500 rupees நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் டு டிடிசிபி அப்ரூவல் ப்ராசஸ் அப்படின்னு வந்துடும். ஆஃப்டர் அந்த approval of DTCP, the file will be forwarded to the concerned block officer and their final approval. அதாவது நம்ம பேமெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து டிடிசிபிக்கு போயிடும். ஸோ டிடிசிபி ஆஃபீஸில் அப்ரூவல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட லோக்கல் பிளானிங்கில் இருக்கிற அந்த பிளாக் ஆஃபீஸ்க்கு ஃபைனல் அப்ரூவலுக்காக வரும். அங்கே சில ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரெகுலரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இதில் உங்களுக்கு லேட் ஆச்சு, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எதுவும் வரல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி ஆஃபீஸை மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் அப்டேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் பிளாட் ரெகுலரேஷன் பண்ணக்கூடிய நம்மளுக்கான ப்ராசஸ். இப்படி தான் நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைனில் நம்ம இந்த தகவல் வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்கா எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.